ஹலோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் எல்லாரையும் இந்த ரூட் சேனலில் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த சேனல் ஆரம்பித்ததோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயத்தை நாங்கள் செய்கிறதன் மூலமாக அந்த இயற்கை விவசாயத்துடைய பெனிஃபிட்டை உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நேச்சர் அண்ட் நேட்டிவ் ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வீடியோவை எடுத்து உங்கள் எல்லாருக்கும் காமிக்கணுன்ற ஒரு ஆசையில தான் நாங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அடிப்படையான நோக்கமே என்னன்னு சொன்னால், தரமான உணவை உற்பத்தி செய்கிறது தான். நாமளும் இதில் பயனடையணும், நம்மளை சுற்றி வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே பயனடையணும். ஸோ அதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய முதல் படி முயற்சி தான் இந்த ஏழைகால் ஏக்கர். ஏழைகால் ஏக்கர் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், அதை தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம அதுக்காக எடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இந்த ஏழைகால் ஏக்கர். ஸோ இந்த ஏழைகால் ஏக்கரில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், படிப்படியாக உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம். இந்த மண்ணை தயாரிக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வரும். எங்களுடைய இந்த இயற்கை வாழ்வை நோக்கிய ஒரு பயணத்தில் ஸோ எங்களோட சேர்ந்து அந்த நீங்களும் அதை பயணிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். இயற்கையும் மனுஷனும் ஒரு பாண்ட் அது ஆக்சுவலாக. இது நம்ம பிரிக்கவே முடியாது. இது பிரித்தோம் அப்படின்னு சொன்னாலே உடம்புக்கு கேடு. ஸோ நம்ம உடம்புக்கு கேடு இல்லாமல் இருக்கணுன்றது முக்கியமான விஷயம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல உணவு எடுத்துக்கணும். ஸோ நல்ல உணவுன்னு சொன்னாலே இயற்கையான உணவு தான். இயற்கை விவசாயத்தில் நிறைய மெத்தட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம கையில் எடுக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அணிநிழற் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அணிநிழற் காடு பற்றி ஒரு திருக்குறளே இருக்குது. அந்த குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழற் காடும் உடைய தரன். நம்ம உருவாக்கக்கூடிய அந்த காடில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் உணவாக தான் இருக்கும் ஃபுல்லாக.